அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டிஎட் பார்க்க போகிறோம். அதாவது 1 மணிக்கு எப்படி வரப்போகுது, 12/3/2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்த 2 நாள் ரிசல்ட் பார்த்தோம்னா 386, 387, 018. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது 11ஆம் தேதி இன்னைக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 386 இது அப்படியே கொடுத்துருக்காங்க. 387 அதுக்கு அடுத்த நம்பர் அப்படியே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சி போர்டு மட்டும் அதுக்கு அடுத்து வர மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. 8ஆம் நம்பர் மாதிரி நம்ம நினச்சிட்டு அதுக்கு 388 அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போட்டிருப்போம். ஆனால் இதில் பார்த்தோம்னா ஒரே நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கு. இப்படியும் கூட மாற்றி கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு டைம் ஒரே நம்பரை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம். இதில் பாருங்கள், இதுக்கு முன்னாடி 014 4ஆம் நம்பர் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. 4ஆம் நம்பர் தூக்கி அப்படியே சி போர்டில் இறக்கிக்கிறாங்க கொடுத்துக்குறாங்க பார்த்தீங்களா. அடுத்தது இது 8 மணி ரிசல்ட்டு பார்த்தோம்னா 532 அதில் பி போர்டில் தூக்கி கொடுத்தது தூக்கி ஏ போர்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி திரும்ப ஒரே நம்பரை திரும்ப கொடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்டுருக்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 8, பி போர்டில் பார்த்தோம்னா 6, சி போர்டில் பார்த்தோம்னா 7 இந்த மாதிரி தான் வரப்போகுது. ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. அடுத்தது ஆல் போர்டில் பார்த்தோம்னா 8, 6, 7. சப்போஸ் ஏதோ ஒரு நம்பர் சேஞ்ச் ஆகி வர மாதிரி இருந்துச்சுன்னா ஏ போர்டில் 8ஆம் நம்பருக்கு பொதுவாக 5ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைம் பார்த்தோம்னா நம்மளுடைய கணிப்புப்படி இதில் 8 இல்லை 5 2 நம்பர் மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா.